எவ்வளவு அழைச்ச கையில இருந்த காசை விட்டுவிட்டு இது நமக்கு தேவையாடா? ஏய், எப்படியாவது இன்னைக்கு அவளை பிடிச்சு அந்த காசை நம்ம வாங்கிடுறோம். ஏன் சாமி, அவ கொடுத்துருவாளா சாமி? குட்டுக்கலன்னா செப்பில் 2 குட்டுத்தாவது அவள்கிட்ட இருந்து காசு வாங்குறோம்டா இன்னைக்கு. வா வா, இதான் வீடு. வாங்க. டேய் காஜா, இப்போ அவங்க போய் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதில் ஒரு ரூட்டு பிடிக்கிறோம். அந்த ரூட்டையே ஃபாலோ பண்ணுறோம். ரூட் கிடைக்கலனா உன்னை போட வேண்டியதான். நீ வாயை மூடிட்டு பேசாம வா. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய். போ. இதான் கூப்பிடுறான். அமுதா, அமுதா. என்ன சைலண்டா இருக்கு? டேய் காஜா, இப்போ வீட்டுக்குள்ளேருந்து யார் வந்தாலும் யார் போனாலும் அதை அப்படியே உன் கேமராவில் வீடியோ பண்ணிரு. இந்த வீடியோ ஆதாரம் தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நெக்ஸ்ட் மூவ். சரியா? சூப்பர் 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 சம்பந்தம். செம்ம ஐடியா சம்பந்தம். சூப்பர் சம்பந்தம். ஐயோ பிச்சிட்டேன். இப்போ என்ன பண்றேன்னு பாரு. டேய் இருடா. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நான் டைரக்டர், நீ கேமராமேன். சரியா? நான் ரோல் சொல்லுவேன், நீ ரோலிங் சொல்லணும். நான் ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ அந்த பட்டம் நமக்கணும். அது அப்படித்தான் எல்லாரும் படம் பண்றாங்க. அதைத்தான் நம்மளும் பண்ண போறோம். இது ஒரு படம். ஓகே. ஏய், எதுக்கு கேமரா அங்க வைக்கிற? இல்லனே, டக்குன்னு காட்டுறதை விட மேல இருந்து அப்படியே கொண்டு கீழே காட்டினா அப்பதான் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஏய், இந்த ஃபீல் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இங்க நாங்க தான் டைரக்டர். எல்லாரும் டைரக்டர் ஆகாதீங்க. சரியா? கேமரா அங்க வை. வச்சு எடு. நான் ஷார்ட்டே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள டென்ஷன் ஆகி. இல்ல ஜி, நாங்களா வைக்க கூடாதா? தேவையில்லாம டென்ஷன் ஆகி. அமுதா, ஏய், கதவு தட்டுறா. ரோலிங் ஆக்ஷன். நீயா? என்ன இந்த நேரத்துல? என்னவா? பாயா பாயா என்ன கேக்குற? என்னைய சுத்தி வந்தியே, என்னைய மாதாஜி ஆக்குங்கன்னு சொன்னியே. இப்ப என்னைய பார்த்து நீயான்னு கேக்குற? இது உனக்கு நியாயமா இருக்கா? ஆமா, என்ன மாதாஜி ஆக்குறேன்னு சொன்ன. ஆனா என்ன மாதாஜி ஆக்குறதுக்கு தான் உனக்கு வக்கு இல்லையே. பாத்தியா எப்படி பேசுறாங்க? சாமி என்ன தப்பு தப்பா பேசுது? ஐயோ, அவ ஹிந்தில சொல்றதெல்லாம் நீ என்ன தமிழ்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க? இந்த பாரு, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ பேசுறது தப்பான அர்த்தம் வரும்னு. கேட்டியா? இங்க பாரு, ராத்திரி பகலா என் கூடவே இருக்கிறவே என் மேல சந்தேகப்படுறேன் பாரு. இது தேவையா நமக்கு? யோ, அந்த கதையெல்லாம் இங்க எதுக்கு பேசிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. காசு கொண்டு வரேன், ஆசிரமம் வைக்கிறேன், மாதாஜி ஆக்குறேன்னு வாய் கிழிய பேசிட்டு எதையும் பண்றதுக்கு துப்பு இல்லாம நட்டு நடுறாத்துல வந்து கதவை தட்டுற. ஆசிரமம் வைக்கிறாங்களா? ஐயோ அமுதா, காசையும் கொண்டு போகணும், காசோட சேர்த்து ஒன்னையும் கொண்டு போகணும்னு தான் நான் திட்டம் போட்டு வேலை பார்த்தேன். நான் என்னென்ன கடவெல்லாம் கண்டுகிட்டு இருந்தே தெரியுமா? மொரிஷியஸ் தீவுல நம்ம 2 பேரும் அப்படியே சன்பாத்து எடுக்கிற மாதிரி யோசனை பண்ணி வச்சிருந்தேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போயிருச்சு. அந்த நாசமா போனவே எங்க 2 பேர்த்தையும் ஏமாத்திட்டு போயிட்டானே. ஏமாத்திட்டாங்களா? யாரு ஏமாத்திருப்பா? இந்த அவனா? ச்சே, நான் ஒரு துப்பு கெட்டவ. உன்னை புடிச்சதுக்கு பதிலா அந்த ஆளை புடிச்சிருந்தேனா இந்நேரம் என் நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஏம்மா, நீ அவன் கூட போயிருந்தீனா மோசடி கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருப்ப. யோ, அவன் பண்ணது மோசடினா நீங்க பண்ணது என்னவா? அவனை பத்தி பேசுறதுக்கு உங்க 2 பேருக்கு என்னையா இருக்கு? இவ அவனுக்கு சப்போர்ட் பண்றா. அப்ப அவன் யாரு? சரி, போனதெல்லாம் போட்டும். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அந்த பையன் எங்களை ஏமாத்தி கொண்டு போன பணத்தை மீட்டெடுக்கிற முயற்சியில தான் நாங்க இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல அந்த பணம் வந்துரும். பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் மேல 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 மேலதான். அப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்ப கண்டிப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னைய கண்டிப்பா மாதாஜி ஆக்குவேன். நம்ம ஆசிரமத்துக்கு நம்ம 2 பேருமா சேர்ந்து ஒரு வாரிசை உருவாக்குவோம். அதெல்லாம் காசு வந்ததுக்கு அப்புறம். முதல்ல இப்ப நீ கிளம்பு. காசு வருதுன்னு ஏன்னு வாய பொழந்த, காசு வரலன்னு இப்ப போயான்ற. இது உனக்கு நியாயமா? யோ, கையில காசு இல்லாதவன் கடவுளாவே இருந்தாலும் கதவை சாத்துன்னு ஒரு பாட்டு இருக்கு, தெரியும்ல? சரி, எனக்காக நீ காத்திருந்தாலாம் நான் சொல்ல வரல. ஆனா என்கிட்ட இருந்து நீ ஆட்டை போட்டு வந்தில்ல 25,000 ரூபா, 25,000, அதை திருப்பி கொடு. அப்ப 25 டீங்கிறது கார் இல்லையா? 25,000 ரூபாயா? யோ, அதெல்லாம் முடிஞ்சு போன கணக்கு. திருப்பிலாம் தர முடியாது. அமுதா, அது ஏன் பணம், அது திருப்பி தர முடியாது. நீ எப்படி சொல்லலாம்? யோ, உன் கூட மாதாஜியா இருக்கிறதுக்கு சம்மதிச்சு வந்தேன்ல, அதுக்கு அந்த 25,000 ரூபாய் சரியா போச்சு. போய் அங்க இருந்து முதல்ல. மாதாஜி முகர கட்டைய பாரு. இந்த பார், என் காசை வாங்காம நான் இந்த இடத்த விட்டு நகலவே மாட்டேன்.
யோ இப்ப நீ போலனா சத்தம் போட்டு ஆளுங்களை கூப்பிடுவேன். கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு, எவன் வர்றான்னு பாப்போம். பாப்போம் எவன் தான் வர்றான்னு யோ பாப்போம். பாக்குறியா நான் கூப்பிட்டா எத்தனை பேர் வருவாங்கன்ட்டு பார்க்கலாம். ஐயோ ஏமா கொஞ்சம் சும்மா இருமா. சாமி என்ன சாமி பெரிய ரவுடி பொம்பளை இருப்பாங்க. ரவுடி பொம்பளைக்காக நம்ம ஆசை விட்டுட்டு போக முடியுமாடா? ஐயோ பேசாம இருங்க, இவள்கிட்ட போய் வச்சுக்கிட்டு இவ வாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை கிளப்பினா அது எப்படி நம்மள காசு போனாலும் பரவாயில்ல, எப்படி ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க. சாமி நீங்க பேசாம வாங்க. அவன் மிரட்டாடுறதுக்கா நீ எப்படி இழுத்துட்டு போறியடா? டேய் என்னமோ காசை திருடி கள்ளத்தனம் பண்ணியிருக்காங்கடா. நல்ல வேலை நம்ம இந்த வீடியோ எடுத்ததுனால இவங்க பண்ணுற பிராடத்தனமெல்லாம் இதில் ப்ரூவ் ஆகி போச்சு. திருட்டு பைய சாமியாருன்னு சொல்லிவிட்டு எப்படியெல்லாம் பொம்பளை சவகாசம் வச்சுருக்கேன் பார்த்தியா? இந்த வீடியோவை காமிச்சு இவன் போலி சாமியார்னு சொல்லி இந்த ஊரெல்லாம் பரப்பிடணும்டா. வீடியோ கரெக்டாக எடுத்தியா? அதெல்லாம் பக்கவே எடுத்திருக்கு. எங்கே போடு, நல்லா தூக்கி காமி. ஏய் என்ன நம்ம 2 பேரும் மூஞ்சி வருது? கொஞ்சம் தள்ளி ஃபார்வர்ட் பண்ண. என்ன இப்பயும் நம்ம 2 பேரும் மூஞ்சி தான் தெரியுது? தெரியலையே. நல்லா ஃபார்வர்ட் பண்ண. என்ன ஓ மூஞ்சி மட்டும் தெரியுது? முன்னாடியாச்சு ஏன் மூஞ்சி தெரிஞ்சு? என்ன பண்ண நீ? சாரி சம்பந்தம், பதட்டத்துல செல்ஃபி போட்டு எடுத்து. அறிவில்ல ஆளாக்கு டைரக்ட் ஆகுதுல. டைரக்டர் என்ன சொல்றேன் அதை மட்டும் செய்யணும். சும்மா மேல ஓபன் பண்றேன் கீழே ஓபன் பண்றேன்னா கேமராவே ஓபன் பண்ணாம இருந்திருக்கா. என்னதுக்கு அடிக்கிறா? தெரியாம பதட்டத்துல செல்ஃபி போட்டு எடுத்துன்னு சொல்றேன். இப்போ வாயை ஓபன் பண்ணு. அந்த பொம்பளை வந்து இப்ப கதை ஓபன் பண்ணிட போறான். அறிவு கட்ட நாய். வா போய் அவங்கள ஃபாலோ பண்ணி இனிமே எடுக்கிற வீடியோ வச்சு உருப்படியா எடுப்பான். வா. என்ன எதுக்கு அடிச்சா? ரோசமா? டேய் நான் எதுக்கு சொல்றேன்னா இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் லைவா கிடைக்குது. இதுல ஒன்னும் போக முடியாதுடா. இது நம்ம லைஃப்டா. அந்த டென்ஷன்ல தான் அடிச்சிட்டேன். டைரக்டர்னா மானிட்டர் பார்த்துருக்கேன். நானும் கொஞ்சம் பதட்டத்தில் விட்டுட்டேன். தப்பா இருக்காத. வா. வா. அடுத்த வீடியோவில் நீ மேல இருந்தே கொண்டு வா. நீ எப்படி ஷார்ட் வைக்கிறியோ அதை நான் ஒத்துக்கிறேன். சரியா? வாங்க ஐயா. நீங்க ஐயா நீங்களா? யாருங்க இவரு? அந்த பொண்ணோட அப்பா, நம்ம தங்கவேல் வேலை பார்த்தான்ல அந்த கடை முதலாளி. ஐயா என் வீட்டுக்காரர் எதுவும் பண்ணிடாதீங்கய்யா. நீங்க முதல்ல உள்ள போங்க, உள்ள போங்க. ஐயா என் மவன் பண்ண தப்புக்கு என் வீட்டுக்காரர் ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா. அவரை விட்டுருங்கய்யா, உங்களுக்கு புண்ணியமா போகும். நான் எந்த தப்பான காரியம் பண்றதுக்காக உங்க வீட்டுக்கு வரல. உங்க வீடேறி வந்து உங்க புருஷனை ஏதாவது பண்ற அளவுக்கு உங்க பையன் எந்த தப்பு பண்ணிடலம்மா. தங்கவேல் பண்ணது தப்புன்னா அந்த தப்புல பாதி என் பொண்ணு சேர்ந்தது. தங்கவேல் பண்ண தப்புக்கு அவங்க அப்பாவை நான் வெட்டணும்னா என் பொண்ணு பண்ண மீதி தப்புக்கு என்ன யார் வெட்டுவாங்க? இப்படி வெட்டிக்கிட்டே போனா யாருதாம்மா மிச்சம் இருப்பாங்க? ஐயா நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப நீங்க வேற மாதிரி இல்ல பேசுனீங்க. வேற வழி இல்லாம தான் நான் அப்படி பேசினேன். என் சூழ்நிலை அப்படி. விஷயம் வெளியே தெரிஞ்சு போயிடுச்சு. ஜாதிக்காரனுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டானுங்க. அவங்கள மீறி என்னால ஒன்றும் செய்ய முடியல. ஜாதியை தாண்டி பொண்ணு வெளியே போயிடுச்சுன்னு தெரிஞ்சா பொண்ணை கொளுத்தி போட்டுற மாட்டானுங்க. என் பொண்ணு எனக்கு பக்கத்துல இல்லைனாலும் ஒரு நல்லவன் பக்கத்துல இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அப்ப ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை செதஞ்சு போயிடாம பாதுகாக்கணும்னு நானும் நினைக்க மாட்டேனா? அதனால நானும் அவங்களுக்கு ஒத்து போற மாதிரி நடிச்சேன். நான் அப்படி நடிக்கலன்னா இந்த ஊர்ல வாழ முடியாத சூழ்நிலையை உருவாக்கிடுவானுங்க. எனக்கு இந்த ஊர் வேணும், கடை வேணும், இந்த ஊர்ல இருக்க மனுஷங்க வேணும். அதுக்காக நான் உங்ககிட்ட நடந்துகிட்ட முறை தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு அதை வெளிப்படையா சொல்ல முடியாம நாடகம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. உங்களை பார்த்து அதை சொல்லி மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன மன்னிச்சிருக்க. ஐயா 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 நீங்க என்ன எங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க? வீடு தேடி வந்து உங்க நிலைமையை சொன்னாலே போதாதா? மன்னிப்புலாம் கேட்கணுமா? ஐயா தப்பு பண்ணது எங்க பையன். நாங்க 2 பேரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஐயா. இல்லம்மா, உங்க பையன் அப்படி என்ன பெருசா தப்பு பண்ணிட்டான்?
என் பொண்ணை காதலிச்சிருக்கான், என் பொண்ணு காதலிச்சிருக்கா. என்கிட்ட சொன்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்காம போயிடுவோன்னு அவங்க சந்தேகப்பட்டிருக்காங்க. அவங்க சந்தேகம் நியாயம் தானே. என் ஜாதிக்காரங்களை தாண்டி நான் அவங்களுக்கு வெளிப்படையா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனாங்கிறது சந்தேகம்தான். அதனாலதான் அவங்களே ஒரு முடிவெடுத்து ஓடி போயிட்டாங்க. இதுல உங்க பையன் பண்ணது ஒரே ஒரு தப்பு தாம்மா. ஓடி போக போறோங்கிற விஷயத்த அவன் சிநேகிதக்காரங்க எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லியிருக்கான். அதுல ஒரு ஜாதிக்கார பையன் எங்க ஜாதிக்காரனுங்க கிட்ட பரப்பி விட்டுட்டான். அதுதாம்மா பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லைன்னா என் பொண்ணு என்ன ஆனான்னு தேர்றதாம்மா இவனுங்க வேலை. அது ஒண்ணு மட்டும் நடக்கலன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. உங்க பொண்ணை காதலிக்கிற விஷயத்த எங்க பையன் ஏற்கனவே எங்க கிட்ட சொல்லிட்டாங்க. எங்களையே போய் உங்ககிட்ட பொண்ணு கேட்க சொன்னா. ஆனா வேலை கொடுத்த முதலாளியோட பொண்ணு, அவர்கிட்ட போய் தைரியமா எப்படி பொண்ணு கேட்கறதுன்னு தயங்கி நாங்க தாயா வரல. ஒருவேளை நாங்க தயங்காம வந்து பொண்ணு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது நினைக்கிறேன். இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருக்குங்க தெரியும்? பையனை பெத்த உங்களுக்கும் சம்மதம், பொண்ணை பெத்த எங்களுக்கும் சம்மதம், எல்லாத்துக்கும் மேல பொண்ணுக்கும் பையனுக்குமே சம்மதம். ஒரு கல்யாணம் இந்த சமூகத்தோட அங்கீகாரத்தை பெறணும்னா இதெல்லாம் பத்தாது போல இருக்கு. ஜாதி ஜாதி நலையிற எல்லாரோட மனசுலயும் ஒரு காட்டு பிராண்டி ஒளிஞ்சிருக்கான். எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் ஆவேசமா கிளம்பிடுறான். ஆசைப்பட்டவங்களோட ரக்கைய பீச்சு அவங்க வாழ்க்கைய செதைக்காம விட மாட்டான். இவ்வளவு தூரம் விட்டுக்க கூடாதுப்பா. அங்கேயே 4 சாத்தி இருக்கணும். ஆமாண்ணே, நீங்க சொல்றது சரிதானே. நம்ம யாருன்னு காட்டணும் அவங்களுக்கு. பாத்ரூம்னா என்னன்னு ஐயா கொஞ்சம் இங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. ஐயா எங்க சொந்தக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. உங்களை இங்க பார்த்தா பிரச்சனை ஆயிரும். நான் போய் அவங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இருங்க ஐயா. சரி. என்னப்பா இந்த நேரத்துல? என்னன்னு நம்ம பையன் கூட ஓடி போச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட அப்பா உன்னை கூப்பிட்டு வச்சு மிரட்டினானா? உன் கைய காலை வெட்டிடுவோம்னு சொன்னானா? என்ன அவன் யாருன்னு உன் கைய காலை வெட்டுறதுக்கு? பையன் என்னமோ கொஞ்சம் காசும் பணமும் கடை இருந்துச்சுன்னா அவன் பெரிய கொம்பனா. அவன் கொம்ப உடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? விடுங்கப்பா, இத போய் இப்ப பேசிக்கிட்டு அப்புறம் பேசலாம். விடு. என்னன்னு நீ இவ்வளவு சாதாரணமா பேசிட்டு இருக்க? நம்ம ஆள ஒருத்த வெட்டுவ குத்துவன்னு இருப்பான். போனா போதுன்னு எங்க கையில நான் மாங்காய் பறிச்சிட்டு இருக்க சொல்றியா? எப்பா நான் ஒன்றும் தனியா போலப்பா. நம்ம ஆளுங்க 2 பேரை கூட்டிட்டு தான் போனேன். அவங்க சவுண்டை கொடுத்தாங்க, பதிலுக்கு நம்ம பசங்களும் சவுண்டை கொடுத்தாங்க. வேற ஒன்றும் நடக்கல. நடந்தா பாத்துக்கலாம்பா. அது எப்படின்னு நம்ம ஆளை கூப்பிட்டு மிரட்டுறதுக்கு இவன் யாருன்னு? இவங்க யாருன்னு உன் கைய காலை வெட்டுவேன்னு சொல்றதுக்கு? நாம வெட்டுவோம் முதல்ல. நாம என்ன கதிர இருக்கிறதுக்கு மட்டுமா கற்கர் வாழ வச்சிருக்கோம்? ஏய் பங்காளி, நீ பாட்டுக்கு எக்கு தப்பா பேசி ஊருக்குள்ள ஜாதி கலவரத்தை ஏற்படுத்திடாதீங்கப்பா. நல்லா இருப்பீங்க. பிரச்சனையை விடுங்கடா. அட என்னன்னு நீ பயந்துகிட்டு இருக்க? போட்டு பாத்துறோம்னா இங்க பாரா தம்பி, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா நான் உங்ககிட்ட கேட்காம வேற யாருக்கிட்டடா போய் கேட்க போறேன்? வரும்போது பாத்துக்கலாம். பிரச்சனையை விடுங்கடா. இதானே இந்த நம்பிக்கை தானே வேணும்ன்றது. நம்ம ஜாதிக்காரங்க மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்தும். பாத்துக்கலாம்னே, எதுவா இருந்தாலும் நாம பாத்துக்குவோம். உனக்காக நம்ம ஒட்டுமொத்த ஜாதியும் மதில் சுவர் மாதிரி நிப்போம்னே. நீ கவலைப்படாதே, நாங்க பாத்துக்கிறோம். டேய் வாடா, சரி தைரியமா இருங்க. வா வா. ஐயா விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிறாம அந்த பசங்க பேசினதை நீங்க எது மனசுல வச்சு கூடாது. அவங்க பேசின பேச்சுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்னப்பா நீங்க என்ன மன்னிப்பு கேட்க வேணான்னு சொல்லிட்டு நீங்க மன்னிப்பு கேட்கறீங்க? எனக்கு என்ன சூழ்நிலையோ அதுதானே உங்களுக்கும். எனக்கு என்ன அது புரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? நான் அதெல்லாம் ஒன்றும் தப்பா நினைக்கல. நீங்களும் என்ன தப்பா நினைக்க வேண்டாம். பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நாம வேண்டிப்போம். அவ்வளவுதான் நாம செய்ய முடியும். தங்கவேல் ஃபோன் பண்ணா சொல்லுங்க, ரேவதி ஃபோன் பண்ணா நானும் சொல்றேன். சரிங்க. அப்ப நான் வரட்டுங்களா? ஏங்க ஐயாவை வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. அவர் என் கூட வந்தாதான் பிரச்சனை. உங்க ஆளுங்க யாராவது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, எங்க ஆளுங்க யாராவது பார்த்தா எனக்கு பிரச்சனை. வேண்டாமா, நானே பார்த்து போய்க்கிறேன். வரேன் வரேன். என்னங்க இதை இப்படியே விட்டா சரியா வராதுங்க. விரிசல் பெருசாயிக்கிட்டே போயிடும். எனக்கும் புரியுது, ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ஏதாவது எடுத்து சொன்னாலும் இப்ப இருக்கிற மனநிலைமையில கேட்பானு தெரியலையே. கேட்க மாட்டாரு மாமா. சாதாரண சூழ்நிலையிலே கேட்க மாட்டாரு. இப்ப அவங்க எல்லாரும் மேல கோவத்துல வேற இருக்காரு. நிச்சயமா கேட்க மாட்டாரு. மீனாட்சி அம்மா ஏன் இப்படி பேசினாங்கன்னு தான் தெரியல. அவங்க இப்படி பேசுனது உண்மையா இருந்தா
அவன் மனசு நொந்து போறதுலயும் நியாயம் இருக்கத்தானே செய்யுது. இத பாருங்க, அவன் சொல்றத மட்டும் வச்சுக்கிட்டு நியாய அநியாயத்தை தீர்மானிக்க முடியாது. அவனை பத்தி நமக்கு தெரியாது. உணர்ச்சி வசப்பட்டு சமயத்துல தப்பா கூட புரிஞ்சுக்குவான். நீங்க மீனாட்சி அம்மாவுக்கு போன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு அவங்க கிட்ட கேட்டுடலாமே. நானும் அப்படித்தான் நினைச்சேன். சரி இப்பவே பேசிடு. ஏமா பிரசாத் வீட்ல இல்லையே? இல்ல மாமா, பக்கத்துல எங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அப்ப சரி இப்பவே பேசிடு. பாபு அப்பா. அம்மா, பாபு அப்பா. ஹலோ மீனாட்சி அம்மா, நான் பாபு பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ராணி அக்கா எப்படி இருக்காங்க? 2 பேரும் நல்லா இருக்கும். இப்ப காரைக்குடியில தான் இருக்கோம். அப்படியா? எப்போ வந்தீங்க? சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க. பிரசாத் தாங்க எங்களை போன் பண்ணி வர சொன்னான். உடனே வந்தாகணும்னு வேற சொன்னான். மனசு நொந்து போய் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினான். அதான் தட்ட முடியாம நாங்க கிளம்பி வந்தோம். உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? எங்க கிட்ட அவன் என்ன சொன்னாங்கிறது இருக்கட்டும்மா. அவன் கிட்ட நீங்க ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க? நான் தப்பா எதுவும் சொல்லலீங்களே. என்னங்க நீங்க தொலைஞ்சு போனவனாவே இருந்திருக்க கூடாதான்னு சொல்லிருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க என்னமா சொல்லணும்? அவன் நொந்து போகாம என்னமா செய்வான்? இல்லீங்க, நான் வேணும்னு சொல்லல. அப்படி என்ன சொல்ல வைக்கிற அளவுக்கு அவன் முரட்டுத்தனமா பேசிட்டான். இங்க பாருங்க, அவன் முரட்டுத்தனமா பேசுறதும் பண்றதும் நமக்கு ஒண்ணு புதுசு இல்லைங்க. நாமளும் அவனை கண்டிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். அதுக்காக அவனை வேண்டான்னு தள்ளிட முடியுமா? இந்த தடவை அவன் பண்ணதெல்லாம் ரொம்ப கூடி போச்சுங்க. இவன் ஏமாந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கோபி அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை போய் இவன் ரொம்ப தப்பா பேசிட்டாங்க. கோபியை மட்டும் பேசினது இல்லாம மலரு, அவங்க அப்பா ஜெகநாதன் எல்லாத்தையும் தப்பா பேசிட்டான். அடிப்பேன் உதைப்பேங்கிற அளவுக்கு பேசிட்டாங்க. அந்த ஆத்திரத்துல தாங்க நானும் அப்படி பேசிட்டு, நான் மனசறிஞ்சு அப்படி பேசலங்க. நீங்க ஆத்திரத்துலதான் அந்த மாதிரி சொல்லி இருப்பீங்கன்னு எனக்கும் புரியுது மீனாட்சியம்மா. ஆனா என்னதான் ஆத்திரமா இருந்தாலும் அதுக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்களா? மீனாட்சியம்மா, கோபி மாதிரி ஒரு பையன் எந்த வார்த்தையையும் தாங்கிக்கிட்டு நிப்பான். ஆனா இவன் தாங்க மாட்டான். இவன் கிட்ட போய் நீங்க இந்த வார்த்தையை பேசலாமா? இப்ப என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அம்மா அப்பானா அது நீங்க மட்டும் தானே என்கிட்டயே சொல்றான். உங்களை வேண்டாங்கிறான். ஏன் மீனாட்சியம்மா, இதுக்காகவா நாங்க அவனை உங்ககிட்ட விட்டு கொடுத்தோம்? அவனை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, கண்காணாத இடத்துக்கு நீங்க போயிட்டோம்னு போட்ட கண்டிஷனை எல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டு நாங்க விலகி போனது இதுக்காகவா? அவனுக்கு எங்க மேல வெறுப்பு வர்ற மாதிரி நாங்க நடந்துக்கிட்டோம். நாங்க அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு சொன்னீங்க. அதனால தானே அவன் கல்யாணத்திலேந்து எல்லா விசேஷங்கள்லயும் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டோம். உங்களால தானே ஒவ்வொரு தடவையும் 3வது மனுஷங்க மாதிரி வந்துட்டு போய்கிட்டு இருந்தோம். சம்பந்தமே இல்லாம பொள்ளாச்சிக்கு போய் இந்த வயசுல வேலை பார்த்து உக்காந்துகிட்டு இருக்கோமே எதுக்காக? அவனை விட்டு நாங்க விலகி இருக்கணும்னு நீங்க சொன்னதுக்காக தானே. வளர்த்தது நாங்களா இருந்தாலும் பெத்தது நீங்க. அந்த பாசத்துல உங்க உரிமையை நீங்க கேட்கும் போது அதுக்கு தடையா இருக்க கூடாதுன்னு தானே நாங்க தள்ளி போனோம். கடைசியில எல்லாத்தையும் இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களேமா. உடைஞ்சதை ஒட்ட வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வா பிரசாத், வந்துட்டியா? நீ கடைக்கு போயிருக்கிறதா மகா சொன்னா. என்னப்பா ஏதோ உடைஞ்சதை ஒட்ட வைக்கிறது கஷ்டம்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, வீட்ல பீங்காங் கப்பு உடைஞ்சிருந்தது. அத ஒட்ட வைக்கிறதுக்கு ஸ்பெஷலா ஏதோ கம் இருக்குதாமே, அத எங்க வாங்கலான்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. நீ கடைக்கு போறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்ககிட்டயும் சொல்லி வாங்க சொல்லிருக்கலாமேன்னு தான். பீங்காங் கப்பை ஒட்ட வைக்கிறதுக்கு பசை இருக்கு, பாசத்தை ஒட்டுறதுக்கு பசை இருக்காமா? என்ன சொல்றாங்கப்பா? என்ன பெத்த தாயி? என்னப்பா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கப்பா. சொல்ல வேண்டாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்ல வேண்டாம். நீங்க என்னமோ அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே, அது என்ன? அத சொல்லுங்கப்பா. நான் என்ன சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லப்பா. ஏன் இந்த மாதிரி பேசுனீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அம்மா, அப்பா சமாளிக்கிறாரு, நீங்களாவது சொல்லுங்கம்மா. இல்லப்பா, அப்பா இதுதான் கேட்டாரு.
வேற எதுவும் கேட்கலையே. என்னை விட்டு கொடுத்ததா சொன்னாரேம்மா. தான் பெத்த மக மேல தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்காக மீனாட்சி அம்மா ஏதோ கண்டிஷன்லாம் போட்டதா சொன்னாரேம்மா. அது என்னம்மா? எங்க அம்மா என்னெல்லாம் கண்டிஷன் போட்டாங்க, நீங்க எதெல்லாம் விட்டு கொடுத்தீங்க சொல்லுங்கம்மா. இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மீனாட்சி அம்மா எங்களுக்கு எந்த கண்டிஷனும் போடவும் இல்ல, நாங்க எதையும் விட்டு கொடுக்கவும் இல்ல. நீ ஏதோ அரைகுறையா கேட்டுட்டு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கப்பா. நான் என்ன பண்றது? நீங்க எதை சொன்னாலும் நான் நம்புறேன். நான் சொல்றத என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க அம்மா. ஏமா கை இழுக்கிறீங்க? சொல்லுங்கம்மா. அம்மா, என்ன பெத்தவங்க மாதிரி நீங்களே என்ன விட்டு கொடுத்துட்டீங்களாமா? சொல்லுங்கம்மா. பிரசாத், வெளிவந்த பாதி உண்மையில மீதி உண்மையை சொல்லுங்கம்மா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. பிரசாத், நீ மீனாட்சி அம்மாவோட மகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டியப்பா. அம்மா, அந்த தப்புக்காக தான் நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன். அதான் உங்களுக்கே தெரியுமே. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியாம தேடி அலைஞ்சு கடைசியா பொள்ளாச்சியில இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சு உங்களை தேடி வந்தப்ப நீங்க நேத்து எங்க அம்மா சொன்ன அதே வார்த்தை தானே நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. என்ன வேண்டான்னு சொன்னீங்களேம்மா. நீங்க எனக்கா பிறந்தியான்னு கேட்டீங்கல்ல. ஐயா, நான் அப்படி சொன்னதுக்கு காரணமே அந்த மீனாட்சி அம்மா. பொண்ணை கட்டி கொடுத்த இடம்னு இந்த பக்கம் நீங்க வரப்போக இருக்க கூடாது. நான் சொல்றத நீங்க கேட்கலனா என் பிள்ளைய என்கிட்ட இருந்து சதி பண்ணி பிரிச்சாங்கன்னு உங்களை பத்தி லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் நாட்டுக்கு நின்று சாவுவேன். இது என் மகன் பிரசாத் மேல சத்தியம். காயத்ரிக்கு கல்யாண ரசத்தை வைக்கிறதுக்கு பிரசாத் ஏற்பாடு பண்ணது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அதுக்கு நீங்க வரக்கூடாது. எவ்வளவு அழைச்ச, கையில இருந்த காசை விட்டுவிட்டு இது நமக்கு தேவையாடா? ஏய், எப்படியாவது இன்னைக்கு அவளை பிடிச்சு அந்த காசை நம்ம வாங்கிடுறோம். ஏன் சாமி, அவ கொடுத்துருவாளா சாமி? குட்டுக்கலன்னா செப்பில் 2 குட்டுத்தாவது அவள்கிட்ட இருந்து காசை வாங்குறோம்டா இன்னைக்கு. வா வா, இதான் வீடு. வாங்க. டேய் காஜா, இப்போ அவங்க போய் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுல ஒரு ரூட்டு பிடிக்கிறோம். அந்த ரூட்டையே ஃபாலோ பண்றோம். ரூட் கிடைக்கலனா உன்னை போட வேண்டியதான். நீ வாயை மூடிட்டு பேசாம வா. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். போ. இதான் கூப்பிடுறான். அமுதா, அமுதா. என்ன சைலண்டா இருக்கு? டேய் காஜா, இப்போ வீட்டுக்குள்ள இருந்து யார் வந்தாலும் யார் போனாலும் அதை அப்படியே உன் கேமரால வீடியோ பண்ணிரு. இந்த வீடியோ ஆதாரம்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நெக்ஸ்ட் மூவ். சரியா? சூப்பர் 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 சம்பந்தம். செம்ம ஐடியா சம்பந்தம். சூப்பர் சம்பந்தம். ஐயோ பிச்சிட்டா. இப்போ என்ன பண்றேன்னு பாரு. டேய் இருடா. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நான் டைரக்டர், நீ கேமராமேன். சரியா? நான் ரோல் சொல்லுவேன், நீ ரோலிங் சொல்லணும். நான் ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ அந்த பட்டம் நமக்கணும். அது அப்படித்தான் எல்லாரும் படம் பண்றாங்க. அதைத்தான் நம்மளும் பண்ண போறோம். இது ஒரு படம். ஓகே. டேய், எதுக்கு கேமரா வாங்க வைக்கிற? இல்லனே, டக்குன்னு காட்டுறதை விட மேல இருந்து அப்படியே கொண்டு கீழே கட்டினா அப்பதான் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். டேய், இந்த ஃபீல் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இங்க நாங்க தான் டைரக்டர். எல்லாரும் டைரக்டர் ஆகாதீங்க. சரியா? கேமரா அங்க வை. வச்சு எடு. நான் ஷார்ட்டே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள டென்ஷன் ஆகி. இல்ல ஜி, நாங்க வெட்டி கூடாதா? தேவையில்லாம டென்ஷன் ஆகி. அமுதா, ஏய், கதவு தட்டுறா. ரோலிங் ஆக்ஷன். நீயா? என்ன இந்த நேரத்துல? என்னவா பாயா பாயா கேக்குற? என்னைய சுத்தி வந்தியே, என்னைய மாதாஜி ஆக்குங்கன்னு சொன்னியே. இப்ப என்னைய பார்த்து நீ யாரு கேக்குற? இது உனக்கு நியாயமா இருக்கா? ஆமா, என்ன மாதாஜி ஆக்குறேன்னு சொன்ன. ஆனா என்ன மாதாஜி ஆக்குறதுக்கு தான் உனக்கு வக்கு இல்லையே. பாத்தியா எப்படி பேசுறாங்க? சாமி, என்ன தப்பா பேசுது? ஐயோ, அவ ஹிந்தில சொல்றதெல்லாம் நீ என்ன தமிழ்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க? இந்த பாரு, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ பேசுறது தப்பான அர்த்தம் வரும்னு. கேட்டியா? இங்க பாரு, ராத்திரி பகலா என் கூடவே இருக்கிறவே என் மேல சந்தேகப்படுற பாரு. இது தேவையா நமக்கு? யோ, அந்த கதையெல்லாம் இங்க எதுக்கு பேசிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து கிளம்பு.
காசு கொண்டு வரேன், ஆசிரமம் வைக்கிறேன், மாதாஜி ஆக்குறேன்னு வாய் கிழிய பேசிட்டு எதையும் பண்றதுக்கு துப்பு இல்லாம நட்டு நடுறாத்துல வந்து கதவை தட்டுற. ஆசிரமம் வைக்கிறாங்களா? ஐயோ அமுதா, காசையும் கொண்டு போகணும்